தலைவா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் தாங்க. ஆமாங்க, 2024 ஆண்டுக்கான சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 1 to 12 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு முறை கஷ்டப்பட்டால் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வேலைக்கு பொருந்துங்க. ஆமாங்க, எஸ்எஸ்சியில் உள்ள எல்லா வேலையும் சொன்னாலும் அதில் சிஹெச்எஸ்எல்ங்கிறது அதுக்கு ஒரு விதிவிலக்கு தான். நீங்கள் 12th படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஈவன் நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். எல்லா டீட்டெயிலையும் A to Z வீடியோக்குள்ளே நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. நீங்கள் ஒரு லைக்கை தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா https://ssc.gov.in. நீங்கள் பழைய என்ஐசி வெப்சைட்டுக்கு போக வேண்டாம். அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ நான் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிங்க. https://ssc.gov.in. இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எஸ்சி விரும்புகிறவராக இருந்தீங்கன்னா எஸ்எஸ்சின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. அதர் தென் நான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக இதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்கு போடலான்னு இருக்கிறேன். உங்கள் வரவேற்பை பொறுத்து அடுத்த வீடியோவை க்ரியேட் பண்ணலாங்கிறதுல முடிவில் இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7/5/2024. என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏப்ரல் 28க்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் 1 வீக்கு செம்ம மோசமாக இருக்கும் வெப்சைட்டு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டயர் 1 எக்ஸாம் மேக்ஸிமம் ஜூனில் தான் இருக்கும். டயர் 2 மட்டும்தான் ஜூலையில் இருக்கும். நீங்கள் டயர் 2க்கு எலிஜிபிள் ஆகணும்னா கண்டிப்பாக டயர் 1ல் நீங்கள் கட் ஆஃப் மார்க் எடுக்கணும். அதை பற்றின டீட்டெயிலை நான் கீழே கொடுக்குறேன். எதையும் நினச்சி மனசை குழப்பிக்க வேண்டாம். என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷனல் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் கிரேட் ஏன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 19,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 25,400 25,900 வரைக்கும் வரும் இன்ஹேண்ட் சேலரி. இது பேசிக் பே தான். ஸோ உங்களுக்கு அலோன்சஸ் எல்லாமே இருக்குது. மேக்ஸிமமாக நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது 63,200. ஸோ உங்களோட இன்ஹேண்ட் சேலரி 89,600 வரைக்கும் நீங்கள் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. இதிலே கண்டிப்பாக பண்ணும் பட்சத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிரேட் ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருங்கிறது காமனாக நீங்கள் 12th + டிப்ளமோ முடிச்சு யாராலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் என்கிட்ட எல்லாருமே கேட்குற ஒரு முக்கியமான டவுட்டு, இந்த எஸ்எஸ்சி போஸ்டிங்க்கு கண்டிப்பாக டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தானே தவிர இதில் உங்களுக்கு எந்த இடத்துலையும் அவங்க எங்களுக்கு டைப்ரைட்டிங் முடித்தா தான் வேலை கொடுப்பேன்னு யாருமே சொல்லலை. பட் உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். மினிமம் ஸ்பீடில் நீங்கள் டைப் ரைட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். தமிழ்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ப்ரோ. நீங்கள் இங்கிலீஷில் மட்டும்தான் டைப் பண்ணணும். ஹிந்தியில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஆனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதி டயர் 1 பாஸ் ஆகிட்டிங்கன்னா இன்பிட்வீன் 1 month கேப்லேயே நீங்கள் டைப் ரைட்டிங் படிச்சுக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கும் நீங்கள் 12th ஆர் டிப்ளமோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம். 12th தாங்க பேசிக்கு. நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, படித்து முடித்தாலும் சரி, நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். யார் எலிஜிபிள் கிடையாதுன்னா எனி டிகிரி முடித்த யாரும் எலிஜிபிள் கிடையாது. சப்போஸ் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் 12th வச்சு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி 3712. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியாவில். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொற்பமான பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அது என்னென்னு பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணல. என்னோட கணிப்புப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 400 450 வரைக்கும் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதற்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் எடுக்கணும். ரிசர்வேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா SC ST OBC EWS PWD ESMனு எல்லா கேட்டகரியிலும் கொடுக்காங்க. விடோவாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் இருக்குது. உங்களை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ரிசர்வேஷனான்னு கேட்கும். நீங்கள் ரிசர்வேஷனை டிக் பண்ணி என்ன கோட்டாவோ SCனா SC STனா ST EWDனா EWD எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமும் பக்கத்துலேயே அப்லோட் டாக்குமெண்ட் கேட்கும். அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம ஆட்கள் செய்கிற பெரிய தப்பே அதுதான். ரிசர்வேஷனை டிக் பண்ணிவிட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கொடுக்காத பட்சத்தில் அது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் காமன் கோட்டாவில் வர வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும்போது நீங்கள் அதை விடணும்னு நான் கேட்குறேன். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க. ரிலாக்ஸேஷன் மினிமம் 3 இயர்லேருந்து மேக்ஸிமமாக உங்களுக்கு 40 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்டு உமன் வரைக்கும் இருக்குது. SC STயில் தொடங்கி டிவோர்ஸ்டு உமன் வரைக்கும் இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கான ரிசர்வேஷனை செக்யூர் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் என்னோட ரெக்வெஸ்ட்டு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் பேக்ரவுண்டு மேக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறீங்கன்னா மட்டும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் 12th காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட்ஸில் முடிச்சிருக்கிறீங்க, இல்லை அதர் தென் சிவிலில் முடிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதிலே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்லேயே நார்மல் கிரேட் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி எல்லாமே சேம் தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து மொத்தத்திலே 100 ரூபா தாங்க. அந்த 100 ரூபாயும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும்தான். எஸ்சி, எஸ்டி, உமன், பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ்மேன் யாருக்குமே கிடையாது. உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் எப்போதுமே எஸ்எஸ்சியில் வந்து இதுதான் மேக்ஸிமம் ஃபீஸு. நம்மளுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் மொத்தமாக 7 சென்டர்ஸ் கொடுக்குறாங்க. சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இருக்குது. நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் அப்ளை பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு நியர்பையில் என்ன சென்டர் இருக்கோ அதை கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், சேலம்னு கொடுக்கணும். நீங்கள் அது போக தமிழ்நாட்டோட கேபிட்டல் சென்னை, கோயம்புத்தூர், புதுச்சேரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை தான் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் 2 விதமான எக்ஸாம் இருக்குது. டயர் 1, டயர் 2 இருக்குது. டயர் 1ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் தான். இதில் நீங்கள் எடுக்கிற மார்க் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தருமானா கிடையாது. நம்மளுக்கு எப்படி டிஎன்பிசியில் வந்து தமிழ் எலிஜிபிள் எக்ஸாமோ அதே மாதிரி எஸ்எஸ்சியில் டயர் 1 வந்து எலிஜிபிள் எக்ஸாமாக வச்சுருப்பாங்க. பேசிக் இங்கிலீஷு, ரீசனிங்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்குது. 200 மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எஸ்எஸ்சி எக்ஸாமே கிடையாதுங்கிற அளவுக்கு வந்துட்டு. ஸோ 0.5 மார்க் நெகட்டிவ் இருக்குது. 1 hour எக்ஸாம் இருக்கும். நீங்கள் பேசிக்காக இந்த 200க்கு வந்து நீங்கள் 110க்கு மேலே எடுத்தாலே எலிஜிபிள் ஆகிடலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி 5 to 6 மார்க்குள்ளே வெரி ஆகும். அதுக்கப்புறம் டயர் 2 எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தாங்க, கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ஸு, ரீசனிங்கு எல்லாமே 30 மார்க்ஸுக்கு இருக்குது. ஆனால் ஒரு கொஸ்டினுக்கு வந்து இங்கே 3 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 180 ப்ளஸ் ஒரு 45 மார்க் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது எல்லாருமே ஈஸியாக பாஸ் ஆகக்கூடியது தான். இதில் ஒரு பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டயர் 2ல் செக்ஷன் 1 and 2, அதாவது பேசிக் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் 180 + 180 360ல் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான வேலையை நிர்ணயம் பண்ணுது. இதில் எடுக்கிற ஹையஸ்ட் மார்க்கை பொறுத்து உங்களுக்கான போஸ்டிங் அமையும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் எது ஃபில் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் A, அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் JSA, LDC இந்த 4க்குமே ஆர்டர் வைஸ் அப்ளை ஆகும். நீங்கள் ஹையர் மார்க் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கான போஸ்டிங்கை தமிழ்நாட்டிலே வாங்கலாம், பர்டிகுலராக சென்னையில் வாங்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக நீங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து வேரியஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னை, திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்துடலாம். இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. நார்மலான ஒரு ஸ்கில் டெஸ்ட் தாங்க. இதுக்கு நீங்கள் வேறு லெவலில் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 15,000 வேர்ட்ஸ் அடிக்க வேண்டியது இருக்கும் குறிப்பிட்ட டைமிங்குள்ளே. ஒரு மணி நேரத்துக்கு 15,000 வேர்ட்ஸ் அடிக்கங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் கிரேடில் வாரீங்கன்னா நீங்கள் 8,000 வேர்ட்ஸை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். KDPHனா வேறு ஒன்றும் இல்லைங்க, கீ டிப்ரெஷன் பெர் ஹவர். நீங்கள் எவ்வளோ டைப்பிங் பண்ணுறீங்கிறது மட்டும்தான் இருக்கும். நார்மலாக நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் பெர் மினிட்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஹவர்ஸில் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியலாம். ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று போல தான் வரும். வேறு ஒரு கஷ்டங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் எக்ஸாம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். டைப் ரைட்டிங்கெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. என்னோடய சஜஷன், கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆல் இண்டியா சர்வீஸுங்கிறதுனா ஆல் இண்டியாவில் இருக்கிற மொத்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தகுதி இருக்குங்க பட்சத்தில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதில் சிலபஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கங்க, இந்த டீட்டெயிலே ஃபுல்லாக இருக்குது. நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை செக்யூர் பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் 2 monthsல கிளியர் பண்ணிடுவேன்னா அதுக்கும் நான் ஒரு பெஸ்ட் விஷஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். யூடியூப்லேயே எக்கச்சக்கமான லேர்னிங் வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எக்கனாமிக்கலாக நீங்கள் வீக்கராக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நல்ல க்ரோத் இருக்குன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக உள்ள பீப்புள்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். என்னோடய சஜஷன், நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ உங்களுக்கு ஒரு அரசு வேலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த வேலையை சூஸ் பண்ணலாம். உங்கள் லைஃப் செட்டிலான ஜாப் தான். உங்களோட லைஃப் இல்லாமல் உங்களோட பசங்களோட லைஃப்பையும் ஈஸியாக செட்டில் பண்ணலாம். ஆனால் வேலையில் காம்படிஷன் இருக்கும். நீங்கள் காம்படிஷனை மீறி உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரிங்க மாதிரி வாழலாம். ஸோ இது மாதிரியான ஒர்த்தான பட் உங்களோட ஆதரவை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோவில் கொடுப்பேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட எஸ்எஸ்சி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.